வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்காக நாங்கள் வந்து சம்சா தான் செய்ய போகிறோம். வீட்டிலே சிக்கன் சம்சா எப்படி டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு வீட்டில் ஈஸியாக செய்யலாம் பார்த்துலாமா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கனை மட்டும் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொத்துக்கறி கிடச்சினாக்கா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்துக்கறி சேர்க்கல, அதனால் வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டு வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஒரு வானலில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வந்து சாஃப்டாக வேக வேணாம், சும்மா ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சு இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிவிட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சிக்கனு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு லெமன் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பொடிசா நறுக்கிய மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆற விட்டுருங்க. சூடாக வச்சா அதில் ஒட்டிக்கும். நான் வந்து இதுதான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து சமோசா சீட்டுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த சமோசா சீட்டில் இந்த மாதிரி 20 பீஸ் இருக்குது. இந்த மாதிரி கட்டமாக இருக்குது. இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் நீட்டாக 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கட்டமாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சமோசாவுக்கு எப்படி மடிக்கிறோமோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நான் அது கூட கொஞ்சமாக மைதாவை கரைச்சி விட்டு இந்த ஓரத்துலாம் நம்ம தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சமோசா சீட்டு ஒட்டும், இல்லைனாக்கா ஒட்டாது. அப்புறம் வந்து நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுலாம் அப்புறம் வந்து எண்ணெயிலேயே வந்துடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இது மேலே நல்லா வந்து தடவிட்டுருங்க. அப்போ தான் ஒட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படியும் மடிச்சுக்கிட்டு எவ்வளோ வைக்கிறோமோ கொஞ்சமாக நம்ம பாதி தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாகச்சுனாக்கா மூட முடியாது. 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டு இது மாதிரி திருப்பியும் மைதா மாவில் தொட்டு நான் வந்து எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி தாங்க நான் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் வரலனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் இது வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே வைக்க வேணாம், அதுக்கப்புறம் மூட முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து மைதா மாவு தடவி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பெருசாக வேணாலும் ஒன்றில் செஞ்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே கடையில் செய்கிற அளவுக்கு செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அடுப்பில் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு அப்போ தான் மொறுப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. போட்ட உடனே திருப்ப வேணாம், அப்போனா எண்ணெய் குடிச்சிடும். நம்ம வந்து போட்டது உடனே திருப்ப வேணாம். ஒரு கொஞ்சமாக லைட்டாக கலர் ப்ரௌன் கலரில் மாற பார்த்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயெலாம் வடிகட்டி நம்ம எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எடுத்துட்டேன். திருப்பி இருக்கிறதையும் இந்த மாதிரி நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் எப்படி சூப்பராக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் நோம்பு திறக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கனோடைய இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.